Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் DPCO சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். DPCO சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷனல் லாஜிக். இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கேமேப் போடுற கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேமேப் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கேமேப்புக்கு தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்கோடர் டிகோடர் வந்து நமக்கு 4 மார்க்ஸ்ல இல்லை 8 மார்க்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் BCD ஆடர் BCD to 7 செக்மெண்ட் கோட் கன்வெர்ட்டர் இம்பார்ட்டன்ட். இதுவுமே நமக்கு 8 மார்க்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குற கொஸ்டினா இருக்கலாம். ஓகேங்களா? தென் SOPயும் POSக்கும் கன்வெர்ட் பண்றத வந்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ல தனியா கொடுத்து கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிக் கொஸ்டின்னா கேமேப், நெக்ஸ்ட் என்கோடர் டிகோடர், BCD ஆடர் BCD to 7 செக்மெண்ட் கோட் கன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க, SOP POS பார்த்துக்கோங்க. லாஸ்டா உங்களுடைய சாய்ஸ் வந்து மல்டிப்ளெக்சரும் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 2ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் தான். ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்புமே நம்ம சிங்க்ரோனஸ் சீக்வென்ஸ் லாஜிக்ல பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா டைப்பான ஃபிளிப் ஃப்ளாப்பையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் 2ல கண்டிப்பா நம்மளால ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினை நமக்கு ஒன்று வந்துடும். ஸோ வந்து இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. நியூமன் மாடலும் மெமரி ஆப்ரேஷன்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ் இது 3யும் நல்லா தெளிவா என்ன வரும் அப்படின்னு சொல்லி டயக்ராமோட நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ யூனிட் 3ல இதை படித்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4 கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னா பைப்லைனிங் இம்பார்ட்டன்ட், டேட்டா ஹசார்ட்ஸ்னா என்ன, கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ்னா என்ன, ஹார்ட்வேர் கண்ட்ரோல்னா என்ன. நமக்கு சிம்பிள் தான். ஹசார்ட்ஸ் படிக்கிறதுலாம் தியரி ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பைப்லைனிங்கும் நல்லா பார்த்துக்கோங்க, டேட்டா ஹசார்ட்ஸ், கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ், ஹார்ட்வேர் கண்ட்ரோலும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல இந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா மெமரி அண்ட் IO. ஓகேவா? இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா விர்ச்சுவல் மெமரி தான். விர்ச்சுவல் மெமரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்டா நல்லா பார்க்க வேண்டிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர் ரேம் மெமரிஸும் மேப்பிங் ஃபங்க்ஷனும். இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளால யூனிட் 5ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிம்பிள். இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நீங்க வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா DPCO சப்ஜெக்ட்ல பாஸ் மட்டும் இல்ல நல்ல கிரேடே எடுக்க முடியும். எல்லா டாபிக்கையும் 2 மார்க்ஸ்க்கு ரிப்பீட்டடா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஈஸியா அட்டன் பண்ணுங்க எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நம்ம சேனல்ல போடுவோம். பார்த்து எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.